உலகத்தில் போட்டி இல்லாத ஃபீல்டே இல்லை. இது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு இல்லை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். எந்த தொழிலில் போட்டி இல்லைன்னு சொல்லுங்கள்? ஒரு தொழிலையும் சொல்ல முடியாது. ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருந்தது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்தார்கள். அவர்களை பார்க்க தினமும் அநேகர் வருவார்கள். யூனிவர்சிட்டிக்குள்ள கேன்டீன் இருந்தது. ஆனாலும் யூனிவர்சிட்டியை சுற்றி அநேக ரெஸ்டாரண்ட்டுகள் இருந்தன. அதே யூனிவர்சிட்டியில் படித்து முடித்தான் ஒரு பையன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் இந்த யூனிவர்சிட்டி பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்னு சொன்னான். எல்லோரும் இங்கே இத்தனை ஹோட்டல் இருக்குது, இதில் புதுசாக நீ ஆரம்பித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. அவன் 3 மாதம் கழித்து வந்து பாருங்கன்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் 3 மாதம் கழித்து வந்தால் அவன் ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்படிடா இப்படின்னு நண்பர்கள் கேட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள். ஹோட்டலுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்? சித்தி அத்தை உணவகம். அங்கே பாருங்கள், சமையல் கட்டில் வேலை செய்கிறது எல்லாம் லேடிஸ். சாப்பிட்ற இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி கண்ணாடி தடுப்புக்குள்ளே சமையல் கட்டு. பிள்ளைங்க வீட்டை விட்டு யூனிவர்சிட்டிக்கு படிக்க வராங்க. ஏதோ சித்தி அத்தை வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும்னு தான் இந்த ஏற்பாடு. தொழிலில் வியாபாரத்தில் எல்லோரும் செய்கிறது தான் நாமளும் செய்ய முடியும். அதே பொருளை தான் தயாரிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் செய்யுங்க. தொழிலில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இதை தான் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு சொல்கிறோம். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.